இன்று நான் கூற இருப்பது சாஸ்திர சம்பிரதாயங்கள். இதில் முதலாவதாக நம் வீட்டிற்கு யாராவது சுமங்கலிகள் வந்தார்கள் என்றால் அவர்களுக்கு நாம் முதலில் அன்பான வரவேற்பை அளித்து அவர்களுக்கு உட்கார வைத்து தண்ணீர் அருந்த கொடுக்க வேண்டும். தண்ணீர் குடித்து அவர்கள் இருக்க வைக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது வந்தவர்கள் உள்ளூரிலிருந்து வந்திருந்தாலோ இல்லை உடனடியாக செல்ல போகிறார் என்றாலோ நாம் அதற்கு தகுந்தவாறு செய்யலாம். அவர் உள்ளூரில் வந்தவர் என்றால் நம்ம அவருக்கு உணவு அளிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. காப்பி டீ இருந்தால் கொடுக்கலாம், இல்லை என்றாலும் பரவாயில்லை. தண்ணீரை கொடுத்துக்கிட்டு அவர்கள் எந்த காரணத்துக்காக வந்தார்களோ அதை விசாரித்து அவர்கள் செல்லும் பொழுது அவர்களுக்கு நாம் என்ன செய்யலாம் என்றால் குங்குமம் கொடுத்து அனுப்பலாம். அப்படி அனுப்பும் பொழுது நான் கொடுக்கின்ற நாம் மூத்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு நாம் குங்குமம் வைத்துவிட்டு நாமும் நம்முடைய வகிட்டிலும் மாங்கல்யத்திலும் வைத்துக் கொள்ளலாம். அல்லது வந்தவர் நம்மை விட மூத்தவராக இருந்தால் அவரிடம் குங்குமத்தை கொடுத்து அவர் நமக்கு குங்குமம் வைத்துவிட்டு அவருடைய மாங்கல்யத்திலும் நெட்டு வகிட்டிலும் வைத்துக்கொள்ள சொல்லலாம். இது போதும். அதன் பிறகு பூ இருந்தால் எல்லா நேரத்திலும் நம்ம வீட்டில் பூ இருக்குன்னு சொல்ல முடியாது. பூ இருந்தால் பூ கொடுக்கலாம். கொடுத்து பெரியவர்கள் காலையில் நமஸ்காரம் செய்யலாம். அது கொஞ்சம் அதிகப்படியாக தெரிவதாக இருந்தால் அப்படி வேண்டாம். முக்கியமாக குங்குமம் கொடுப்பதும் தண்ணீர் கொடுப்பதும் பூ இருந்தால் கொடுப்பது மிக மிக அவசியமான ஒன்று. அப்படி செய்யும்பொழுது செய்கின்ற நமக்கு நம்முடைய மாங்கல்ய பலம் கூடும். அதற்காக தான் நாம் இதை செய்ய வேண்டும். ஒவ்வொரு சுமங்கலியும் நம்ம வீட்டுக்கு வரும்போது அவர்கள் ஒரு மகாலட்சுமி என்று நாம் கருத வேண்டும். மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வருவதாக கருத வேண்டும். அதுதான் உண்மையும் கூட. ஆகையால் சுமங்கலிகள் வீட்டுக்கு வரும்போது அவர்களை இப்படி உபசரிக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் நோன்பு போன்ற நாட்களில் நோன்பு எடுக்கும்போது, ஆடி நோன்பு, தீபாவளி நோன்பு அதுபடி எடுக்கும்போது நம்ம என்ன செய்யணும் என்று கேட்டால், நமக்கு தெரிந்தவரையில் நம்ம வீட்டுக்கு எத்தனை பெண்கள் வருவார்கள் இல்லை வரவழைக்கலாம் என்று யோசித்து ஒற்றைப்படை எண்களில் 7, 9, 11 என்று நாம் சுமங்கலிகளுடைய எண்ணிக்கை தகுந்தவாறு அவர்களை அந்த நோன்பு நாளில் அவர்களை வரவழைத்து அவர்களுக்கு தாலி கயிறு, மஞ்சள் கிழங்கு, குங்குமம், வளையல், ஜாக்கெட் பிட்டு, பூ, இவை பூ, பழம், பித்தளை பாக்கு எல்லாம் வைத்து அவர்களுக்கு கொடுத்து பெரியவர்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக் கொள்ள வேண்டும். அவ்வாறு செய்வதால் இந்த நோன்பன்று நமக்கு கிடைக்கின்ற பலனை விட அதிகப்படியான பலன் நமக்கு அந்த சுமங்கலிகளுக்கு இந்த பொருட்களை கொடுத்து அவர்களை நாம் சந்தோஷப்படுத்தும் போது அவர்களை நாம் கையெழுத்து கூடும்போது கிடைக்கக்கூடியது அளப்பரிய சந்தோஷம், அளப்பரிய மகிழ்ச்சி, அளப்பரிய பயன். அதையெல்லாம் நாம் தவற விடக்கூடாது. ஆகையால் நம்மளுக்கு வாய்ப்பு கொடுக்கும் போதெல்லாம் நாம் அவர்களை ஆராதிக்க தவறக்கூடாது. சுமங்கலிகள் நம் வீட்டிற்கு வருவார்கள் என்றால் அவர்களை நாம் மிகவும் பணிவன்போடு வரவேற்று அவர்களுக்குள்ள மரியாதை கொடுத்து அவர்களை நாம் இப்படியெல்லாம் செய்யும்போது நமக்கான மாங்கல்ய பலம் கூடுவதோடு நம்முடைய வாழ்க்கையும் வளம் பெறும், நலம் பெறும். ஆகையால் இப்படிப்பட்ட சம்பிரதாயத்தை நாம் செய்ய வேண்டும். இதுவரை நீங்கள் செய்யவில்லை என்றால் கூட சுமங்கலிகள் வீட்டுக்கு வந்தால் அவர்களுக்கு கண்டிப்பாக குங்குமம் கொடுக்க வேண்டும், தண்ணீர் கொடுக்க வேண்டும், பூ கொடுக்க வேண்டும். அதன் பிறகு உங்கள் வீட்டில் இருந்தால் வளையல் அதெல்லாம் கொடுக்கலாம். முக்கியமானது இவை மட்டும் கொடுக்க வேண்டும். அதுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, சுமங்கலிகளுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம். அதைத்தான் இந்த பதிவில் நான் உங்களுக்கு கூற வேண்டும் என்று நினைத்தேன். நான் அப்படி தான் செய்து கொண்டிருக்கின்றேன். நான் பெரிய அளவில் பணம் காசு இல்லை என்றாலும் கூட இப்படிப்பட்ட சம்பிரதாயங்களை முடிந்த அளவு கடைபிடித்துக் கொண்டு தான் இருக்கிறேன். அதனால் தான் உங்களையும் கடைபிடிக்க சொல்கிறேன். என் வாழ்வு நலமாக போவது போல உங்கள் வாழ்வும் வளமாக நலமாக வேண்டும் என்ற கருத்தை நான் அடிப்படையாக தான் இது கூறுகிறேன். இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஏக குடும்பத்து சர்வங்கள் அனைவருக்கும் நன்றி. இன்று நான் பேச இருக்கும் தலைப்பு நட்பு. நட்பு என்று சொல்லும் பொழுது அது உலகில் உள்ள அனைத்து உறவு முறையை விட, அனைத்து உறவுகளை விட நமக்கு மிகவும் மிகவும் நன்றாக பிடித்த, அதே சமயம் உயர்வான ஒரு உறவு என்று சொன்னால் நட்பு தான். நட்புக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் கிடையாது. நட்புக்கு எந்த விதமான பிரதிபலன் பார்க்காது. அது அவர்கள் நண்பர்களுக்கிடையே பாகுபாடு இருக்காது, பாரபட்சம் இருக்காது. ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ள மாட்டார்கள், ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ள மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் நட்பில் நிலவும். நட்பாக இருப்பவர்களிடையே அவர்கள் ஒருவருக்கு ஒரு நட்பாக இருக்கும்போது நண்பன் சொல்வதை அப்படியே ஏற்றுக்கொள்வார்கள். ஏனென்றால் நண்பன் நமக்கு நன்மையை மட்டும்தான் செய்வான். அவனால் தீமையை நினைத்தால் கூட நமக்கு செய்ய முடியாது என்று தெரிந்து நண்பன் சொன்னால் எது சொன்னாலும் ஏற்றுக்கொள்வோம். அதுக்கு தான் நம் வீட்டில் உள்ள பெரியவர்கள் கூட சொல்வார்கள்,
நாம் சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டான், அவனுடைய நண்பன் இருக்கிறான், அவனிடம் சொன்னால் அவன் மூலமாக சொன்னால் அவனை ஏற்றுக்கொள்வான் என்று கூறுவார்கள். ஏனென்றால் சொல்கின்ற விஷயத்தை விட சொல்கின்ற ஆள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை பொறுத்தும் இருக்கிறது இல்லையா? ஆகையால் தான் அப்படி கூறுவார்கள். அது மட்டும் இல்லாமல் நண்பர்களுக்கிடையே உயர்ந்தவன் தாழ்ந்தவன், ஜாதி பாகுபாடு, மத பாகுபாடு, இன பாகுபாடு, எந்த பாகுபாடும் அவர்களுக்கு இருக்காது. அவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய ஒரே நட்பு, நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று அவனும், அவன் நன்றாக இருக்க வேண்டும் நீயும் நினைப்பது தான் நட்பிற்கான இலக்கணம். ஒரு நண்பன் தன்னுடைய நிலையிலிருந்து தாழ்ந்திருக்கிறான் என்று கேட்டால் இன்னொரு 2-3 நண்பர்கள் சேர்ந்து அவனுடைய நிலையை உயர பாடுபடுவார்கள். அதுதான் நட்பிற்கு இலக்கணம். வேறு எந்த உறவிலும் அப்படிப்பட்ட ஒரு உணர்வு யாருக்கும் இருக்காது. நண்பர்கள் மட்டும்தான் தம்மை போலவே நம் நண்பனும் இருக்க வேண்டும், அவன் வாழ்வு சிறக்க வேண்டும் என்று எல்லா வகையிலும் அவனுக்கு உதவியாக இருப்பார்கள். ஆனால் உறவினர்கள் நாம் தாழ்ந்து போகும்போது இன்னும் கொஞ்சம் நம்மை கீழே இழுக்க என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்வார்கள். அது உறவினர்கள். ஏன்னா உறவினர்களுக்கு எப்பயுமே நம்ம நல்ல நிலையிலிருந்து தான் பார்த்தா பிடிக்காது, நாமுமே அப்படி தான். ஆனால் நண்பர்கள் எப்பயுமே என்ன பண்ணுவோம்னா, அவன் அப்படி இருக்கிறான், நம்ம ஃப்ரெண்டு, நம்ம எல்லோரும் ஒன்றா தான் படித்தோம், நான் இன்றைக்கி வேலையில் இருக்கிறேன், நல்லா சம்பாதிக்கிறேன், அவனுக்கு வேலை கிடைக்கல, கஷ்டப்படுறான் அப்படின்னா அவனுக்கு என்ன மாதிரி செஞ்சால் அவன் லைஃப் வந்து மேலே வரும்னு நினச்சி எல்லாரும் அவனுக்கு பண தேவையாக இருந்தால் பணம், மனசு ஆறுதல் படுத்துறது அந்த ஆறுதல், அது உடல் தேவையாக இருந்தால் அவனுக்கு உடம்பு சரியில்லை, அது என்ன ஏதுன்னு பார்த்து அனைத்தையும் நண்பர்கள் செய்வார்கள். அதுக்காக அவங்க வந்து பணத்தை அவங்ககிட்ட எதிர்பார்க்க மாட்டாங்க, வேறு எதையுமே எதிர்பார்க்க மாட்டாங்க, உளப்பூர்வமாக செய்வாங்க. அங்கே போலி இருக்காது. அங்கே வந்து அவங்கக்கிட்ட அந்த போலியான நடிப்பு, போலியான ஒரு இதெல்லாம் அவங்ககிட்ட இருக்கவே இருக்காது. அவங்கள உண்மையாக இருப்பாங்க. எந்த பிரச்சனைன்றது கரெக்டாக அணுகுவாங்க, அதை எப்படி தீர்க்கணும்னு தெரிஞ்சுக்குவாங்க, அது தீர்ப்பதுக்கு முயற்சி பண்ணுவாங்க, தீர்த்து விடுவாங்க. அதுதான் நட்பு. நட்பு தான் உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா உறவுகளை விட சிறந்த உறவு. அது வந்து பெரிய பதவியில் இருக்கக்கூடிய ஒரு நண்பனாக கூட இருப்பான். அவன் அலுவலகத்தை பொறுத்தவரையில் அவன் பெரிய அதிகாரி. ஆனால் நண்பனை பொறுத்தவரையில் அவன் என்றும் அதே பாலுதான், அதே சதீஷ் தான், அதே ரவி தான், அதே கீதா தான், அதே சீதா தான், அதே ரம்யா தான். ஆனால் மற்றவர்களுக்கு வேண்டுமானால் அவர்கள் வேறு எப்படிப்பட்ட ஒரு பன்முக வடிவில் இருந்தாலும் இருக்கலாம். நம்மை பொறுத்தளவுக்கு அவர்கள் முதலில் நாம் எப்போ சந்தித்தோமோ அப்போ இருந்த அதே உணர்வு, அதே ஒரு மனநிலை அனைத்தும் நமக்கு நண்பர்களை பார்க்கும்போது மட்டும்தான் வரும். மற்றவர்களுடன் பழகும்போது அப்படிப்பட்ட ஒரு உணர்வு நமக்கு ஏற்படாது. ஆகையால் நட்பு என்பது எப்படி என்று வள்ளுவர் கூட சொல்லியிருக்கிறார். உடுக்கை இழந்தவன் கைபோலாங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. இடையில் கட்டியிருக்கக்கூடிய வேஷ்டி அல்லது துண்டு கழண்டு விடும்போது தெரிந்தால் உடனடியாக வந்து இந்த கையானது அந்த அவருடைய மானம் போகக்கூடாது. அதனால் அந்த துண்டை வேகமாக அந்த இடையில் இருக்கக்கூடிய கச்சையை, அந்த துணியை வேகமாக வந்து கட்டிவிடுமோ கை. அதுபோல தான் நட்பு. நண்பன் கெட்டு போகட்டும் என்று பார்க்காமல் அவனுடைய நிலை தாழாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக மிக வேகமாக வந்து அவனை காப்பாற்றக்கூடியவர்கள் தான் நண்பர்கள். ஆகையால் நட்பு என்பது மிக மிக இன்றியமையாத ஒரு உறவு. அனைத்து உயிரினங்களுக்கும் நட்பு தேவை. அனைத்து உயிரினங்களும் அது மட்டும் இல்லாமல் நாம் எதையும் எந்த ஒளியும் மறைவும் இல்லாமல், கூட்டாமல், குறைக்காமல், பூசாமல், மெழுகாமல், எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் நண்பர்களிடம் மட்டும்தான் கூற முடியும். ஆனால் மற்றவர்களிடம் அப்பா, அம்மா, தம்பி, தங்கை, அண்ணன், அக்கா, மாமா, மச்சான் அனைவரிடமும் நாம் என்ன செய்வோம், பேசும்போது ஒரு சில விஷயங்கள் எடிட் பண்ணி கட் பண்ணி அப்படி தான் பேச முடியும். அவர்கிட்ட உண்மையாக எல்லாத்தையும் எடுத்து சொல்ல முடியாது. எடுத்து சொன்னால் குடும்பத்தில் குழப்பம் வரும், பிரச்சனை வரும். ஆனால் நண்பர்களிடம் நமக்கு எந்த விதமான தேவை கிடையாது, எந்த விதமான கட்டிங் தேவை கிடையாது. என்ன இருக்கோ அதை அப்படியே அவங்ககிட்ட ஷேர் பண்ணலாம். அந்த ஒரு பெரிய சுதந்திரம் நண்பர்கிட்ட இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க, சிரிப்பாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க, ஜாலியாக எடுத்துக்குவாங்க. மற்றபடி அவங்க யார்ட்டையும் அதை போய் பெருசாக இது பண்ணி எக்ஸ்போஸ் பண்ணி நம்மளுடைய நேமை டேமேஜ் பண்ண மாட்டாங்க. அது ஒரு ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு நமக்கு இருக்குது. நண்பர்கள்கிட்ட மட்டும்தான் நம்முடைய முழு உணர்வை, முழு இயல்பை, முழு தன்மையை அவங்ககிட்ட தான் வெளிக்காட்ட முடியும். மற்றவங்கிட்டலாம் நம்ம காட்டுற முகம் வேறு முகமாக இருக்கும், இவங்ககிட்ட காட்டுற முகம் வேறு முகமாக இருக்கும். அதனால் அந்த உண்மையான முகத்தை காட்டுவதற்கு இடம் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு உறவு எது என்று கேட்டால் நட்பு தான். ஆகையால் நாம் அனைவரும் நட்புக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், நட்பை நம் வாழ்வில் சேர்ப்போம், நட்பாக அனைவரிடமும் இருப்போம், அனைவரிடமும் நம் உணர்வுகளை பகிர்ந்து நம்முடைய வாழ்க்கை நலமாக வளமாக வாழ அந்த உறவை நாம் போற்ற வேண்டும். அப்படி போற்றி பாதுகாப்பதால் தான் நம்முடைய வாழ்க்கை சிறக்கும் என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நாளை சந்திப்போம்.